அல்ஹம்துலில்லாஹ் வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. பிரபஞ்சகத்தின் இரட்சகர் அந்த உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சாட்சி கூறுகிறேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். போன தேர்ஸ்டே நம்ம ரஷாத் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாரு. அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அவர் வந்து தூதர்னு அறிவிக்கணும். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் மனசுல வந்து அவர் ரொம்ப தைரியம் இல்லாமையும் ரொம்ப பயந்த வண்ணமும் இருக்காரு. அதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, ரேண்டமா அன்னைக்கு ஃபஜர்ல எழுந்து குரான் படிக்கிறாரு. அவரோட எண்ணம் வந்து அப்படிதான் இருக்கு. அவர் சொல்லக்கூடாதுன்னு ஒரு இதுவாவே இருக்காரு. ஓகே, அந்த இதுல நம்ம பார்க்கும்போது போன தேர்ஸ்டே வந்துட்டு அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்றாரு. ஸோ அவர் எந்த வசனத்தை எடுத்தாலுமே அவருக்கு வந்து ஒரு நெகட்டிவா புரியுது. அதை நம்ம சொல்லியிருந்தோம். அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம குரான் வசனம் எல்லாத்தையும் கத்துத்தர கூட அல்லாஹ் தான் இருக்காரு. நம்ம எந்த வசனம் படிச்சாலும் நம்ம என்ன விதமா புரிஞ்சுக்கணுங்கிறத அல்லாஹ் டிட்டர்மைன் பண்றாங்க. அதனால அவர் எடுக்கிற எந்த வேர்ஸ் நெகட்டிவ் வேர்சஸாவே அவருக்கு புரியுது. நம்ம அல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த அவர் ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க வந்து தயங்குறாரு. தம் பிள்ளைகள் விட்டு போயிடுமோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மள ஏதனப்படுத்துவாங்களோ, நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, அந்த மாதிரி சாத்தன் பலவிதமா அவருக்கு பயத்தை கொண்டு வரான். இதனால அவர் வந்து அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்தை முழுமையா சார்ந்தில்லாதனால அவரோட அச்சங்களும் துன்பங்களும் கஷ்டப்படுறாரு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாங்க, இது எல்லாமே சாத்தானோட இந்த மாதிரி செய்கையுமே அல்லாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். அதுதான் வந்து அவர் கடைசியில அல்லாஹ் எப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு, இப்படி இருந்த ஒரு மனிதரை மனமாற்றம் பண்ணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் தூதர் என்று சொல்ல வைக்கிறாருங்கிற அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பாக்குறோம். நிச்சயம் நம்ம தொடருவோம். அண்ட் ignored that messages that say there are verses in the Quran, "O people, I am God's messenger to all of you." And I ignored those. They were very loud and very clear. குரான்ல இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. மனிதர்களே, நான் கடவுளின் தூதர் ஆவேன். அந்த மாதிரி வசனங்களை நான் வந்து என்ன பண்றேன், அது ரொம்ப கனமாவும் ரொம்ப சத்தம் ரொம்ப கனமான செய்தியா இருக்கு. ஆனா நான் அதை வந்து புறக்கணிக்க இக்னோர் பண்றேன். அதை நான் வந்து என்னால வந்து அது என்னோட மனசளவு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. I ignored them. Obviously, the timing was not right then. Now in the retrospect, I was supposed to have ignored those messages. ஆனா எனக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறாங்க நிதர்சனத்துல. இப்போ முன்னாடி ஏன் நான் அந்த மாதிரி இருந்தேனுங்கிறது அல்லாஹ் எனக்கு புரிய வைக்கிறாங்க. அண்ட் ஐ kept ignoring them. நான் தொடர்ந்து அந்த மாதிரி செய்திகளை வந்து நான் 8 வருஷமா என் மனசுக்குள்ளே வச்சு நான் பூட்டி வச்சிருந்தேன். நான் அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்த என்னால ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்க டைம் ஆச்சு. until this happened, so there is something that led to this. I mean, I open the Quran, says, "Say, O people, I am God's messenger to all of you. And I am being convinced that this is no longer the case." அப்போ எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கட்டத்துல. நான் சொன்ன மாதிரி 10 to 15 டைம்ஸ் நம்ம தொடர்ந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்சஸா வரனால நிச்சயமா இதை வந்து நான் வந்து கோஇன்சிடன்ஸ் எடுத்துக்க முடியாது, ஒரு எதிர்ச்சி எடுத்துக்க முடியாது. மிக நிச்சயமா அல்லாஹ் ஏதோ என்கிட்ட சொல்ல வராங்க, கம்யூனிகேட் பண்ண வராங்க. நான் இந்த இடத்துல அல்லாஹ் மட்டும் என்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் வந்து அந்த தூதர்னு இங்க சொல்லலைன்னா அதோட பின் விளைவுகள் என்ன இருக்கும்ங்கிறத எனக்கு அல்லாஹ் நிரூபிக்கிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் மனசளவுல. Then with this repetition, I reached the decision in my repentance. I say, ஒரு கட்டத்துல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மன்னிப்பு கேட்கறத தவிர, பாவ மன்னிப்பு கேட்கறத தவிர நான் இறைஞ்சி பாவ மன்னிப்பு கேட்டேன். I said, "Please God, accept my repentance, take me back." அல்லாவே என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னோட பிரார்த்தனை ஏத்துக்கோங்க, என்னை திருப்பி எடுத்துக்கோங்க, உங்களோட சாம்ராஜ்யத்துல என்னை திருப்பி எடுத்துக்கோங்க. Even if I lose my own children, my friends, I lose everybody, I will do anything. சோ ஒரு கட்டத்துல எனக்கு தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ் மட்டும் நம்ம விஷயத்த நான் வந்து ஸ்ட்ராங்கா அக்செப்ட் பண்ணலைன்னா என்னோட நிலைமை என்னை காப்பாத்தி யாருமே இருக்க மாட்டாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகளாவிய வாழ்க்கையில நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். இஃப் ஐ லூஸ் எவ்ரிபடி, எனக்கு யாரு போனாலும் பரவாயில்ல, என்னோட குழந்தைகள் என்ன கிரேசி, என்ன வந்து கிறுக்குன்னு சொன்னாலும் பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏளனப்படுத்தினாலும் பரவாயில்ல, ஐ வில் டூ எனிதிங். அல்லாஹ்க்காக இந்த விஷயத்த நான் செய்யறேன், என்ன வேணா செய்வேன். ஐ வில் கோ அவுட் அண்ட் ஐ வில் மேக் த அனௌன்ஸ்மெண்ட். மிக நிச்சயமா நாளைக்கு நான் வெளியே போவேன், நாளைக்கு போய் நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அல்லாஹ்வுடைய தூதர்னு. அல்லாஹ் சொல்றத கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன். And I really had that conviction because I said, chances are my children will tell me, "Go out here, you are crazy man. What are you talking about?" So எனக்கு தெரியும் என் மனசளவுல சாத்தான் இந்த மாதிரி எனக்கு பயம் கொடுத்துறான். அப்பா நீங்க என்ன பேசுறீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, தயவு செய்து இங்க இருந்து வெளியே போங்க, இப்படிலாம் சொன்னாலுமே
கடைசியில நான் என்னோட சொந்த கழுத்துக்களை கண்டிப்பா நான் பாத்துக்கணும். அதுக்காக நான் அல்லாஹ் மட்டும் என்ற முடிவை நான் சார்ந்துதான் ஆகணும். வேற யாரையும் இந்த உலகத்துல நம்மளால சார முடியாது. And that verse in the Quran where it says the person deserves his own parents and his children. ஒரு இதுல சொல்றாங்க, அவர்கள் பெற்றோர்களாலும் அவருடைய குழந்தைகளாலும் கைவிடப்பட்டுருவாங்கன்னு சொல்றாங்க. The children disown their parents and so. ஆனா என்ன இந்த மாதிரி சொல்ற வசனத்துல என்னோட கேஸ்ல இது உண்மையாயிருச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி சொன்னா நான் அச்சம் கொள்றேன், என்னோட பெற்றோர்கள் என்னை ஒதுக்கிடுவாங்களோ, அவங்க வந்து அல்லாஹ் மட்டும் சொல்ற செய்தியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களோ என்ற பயத்தினால என்னை ஒதுக்கிடுவாங்களோ. இது வந்து என்னோட விஷயத்துல உண்மையாயிருச்சு. அல்லாஹ் சொல்ற அந்த குரான் வசனம் வந்து என்னோட கேஸ்ல வந்து உண்மையாயிருச்சு, என்னோட வாழ்க்கையில நிதர்சனம் ஆயிருச்சு. Here I am doomed going to hell and the whole thing is attached in the courage. இங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா என்ன சாத்தான் பயம் கொடுத்துறான், என்னோட கதை முடிஞ்சிருச்சு, நான் நரகத்தான் போறேன், அல்லாஹ் சொல்ற விஷயத்த நான் சொல்ல மறுக்கிறேன், அல்லாஹ் இவ்வளவு கிளியரா கொடுத்திருக்காங்க, அல்லாஹ் குரான்ல கிளியரா சொல்ற வந்து உடன்படிக்கை தூதர்ங்கிறது நான் தான். இந்த மாதிரி பல எண்ணங்கள் ஒரு சைடு சாத்தான் வந்து இது பண்றான், இன்னொரு சைடுல அல்லாஹ் மட்டும் இல்லைன்னா என்னோட சொந்த கழுத்துக்களை யார் என்ன காப்பாத்துவா, நான் ரெடி, நான் வந்து என்னோட குழந்தைங்க என்னை ஏற்றுக்கலாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ஏளனப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் சொல்ல ரெடி. அப்போ ஆக மொத்தத்துல அவர் வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து அந்த அந்த ஒரு கரேஜ், ஒரு தைரியத்தின் விளிம்புல, அல்லாஹ் மட்டும் என்ற அந்த ஒரு தைரியம் போதுன்ற விளிம்புல தொங்கிட்டு இருக்கு. மிக நிச்சயமா God does not want a coal to work for him. அல்லாஹ் மிக நிச்சயமா ஒரு கோலைய தனக்காக ஒர்க் பண்ண வைக்க மாட்டாங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். became very obvious. இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு எனக்கு. நான் கோலையா இருந்தேன்னா நான் அல்லாஹ்க்காக வேலை செய்ய முடியாது, ஒரு கோலை அல்லாஹ்க்காக வேலை செய்யவே முடியாது. So when I really reached that conviction that I will do it at any expense, I got this message. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மாஷா அல்லாஹ், நான் அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்துட்டேன். அதாவது வந்து நான் அல்லாஹ் மட்டும் சொல்ல போறேன், நாளைக்கு போய் நான் தூதர்னு அறிவிக்க போறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமேட்டு நான் எப்பவும் போல ரேண்டமா குரான் ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி படிக்கிறேன். எனக்கு இந்த செய்தி வருது, யூ ஆர் ஃபர்கிவன், வி அக்செப்ட் யுவர் ரிபெண்டன்ஸ். அப்போ உன்னோட பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நீ உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றாங்க. அந்த நொடியில அந்த விஷயத்த நான் படிச்சுட்டு என்னோட அழுக, என்னோட சோகம் எல்லாமே அப்படியே ஒரு மறுபக்கமா உற்சாகத்தின் ஒரு வடிவம் மாறிடுச்சு. And I still didn't believe that remark. Maybe it's okay. என்னால இப்பவுமே நம்ப முடியல, எப்படி தொடர்ந்து நான் வந்து என் மனசளவுல அல்லாஹ் மட்டும் நான் தூதன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது 15 முறை 20 முறை எனக்கு நெகட்டிவா வந்த வசனம் எல்லாமே நான் குரான் அதை மட்டும் தான் பாக்குறேன் அப்படி இருக்க மாதிரி, அப்படின்னு குரான்ல அப்படிதான் இருக்கு நான் பாக்குறேன். ஆனா நான் இந்த விஷயத்த வந்து நான் மைண்டால ரொம்ப ஸ்ட்ராங்கா அல்லாஹ் மட்டும் நான் சொல்ல போறேன் சொல்லிட்டு என் மனசுல அந்த நியத்தை நான் வச்சுட்டு குரானை ஓபன் பண்ணும் போது எப்படி எனக்கு இந்த மாதிரி வசனம் வந்துச்சு, இது நிச்சயமா ஃப்ளூக் இல்ல, இதான் அல்லாஹ்வுடைய திட்டம். So I did the same thing and there was nothing in the Quran except we accept your reference. அதுக்கப்புறமேட்டு நான் தொடர்ந்து திருப்பியும் எப்படி நான் முன்னாடி வந்து குரானை தொடர்ந்து நான் ஓபன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் ரேண்டமா ஓபன் பண்றதுக்கு, இப்போ நான் ரேண்டமா ஓபன் பண்ணிட்டே இருக்கு. எனக்கு திருப்பி வர வசனம் என்னன்னா, என்னோட பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என்ன மன்னிச்சுட்டாங்க, மாஷா அல்லாஹ். Go now and do the job. God is forgiver, merciful. அல்லாஹ் பெருந்தன்மையாளர், கருணை உள்ளவர். And I did this in the same thing. I mean, this defied all the statistic and coincidence. இதுல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இது எதுவுமே தற்செயமாகவும் எதர்ச்சியாகவும் நடக்கல. என்னோட எண்ணங்கள் நியத்துக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் பிரதிபலனா அல்லாஹ் என் கூட கம்யூனிகேட் பண்றாங்க குரான் மூலியமா. நான் நினைக்கிறேன், நான் செய்வேன்னு நினைக்கிறேன், அதற்கு அல்லாஹ்வோட வார்த்தைகள் குரான் மூலியமா எனக்கு வருது. The background to this why I'm not people who are around me, you know that I'm not making any bones out of it. நான் உண்மையே சொல்றேன், இது நான் வந்து எதுவுமே மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இங்க. I'm not being humble about it or I cannot take any chances and I believe if it happens again I will be really fired. இதுல நான் வந்து பெருமை கொள்றதுக்கோ நானாவே பெருமை கொள்றதுக்கோ நானாவே வந்து என்னை பத்தி பேசுறதுக்கோ இதுல எந்த விதமான இதுவுமே இல்ல. அல்லாஹ் நாடுறாங்க, அது நடக்குது. ஆனா நிச்சயமா நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதே மாதிரி இன்னொரு தடவை நான் அல்லாஹ் மட்டும் என்ற முடிவை சார்ந்து நான் எடுக்கலன்னா நான் நரகத்துக்கு போயிருவேன், இல்ல நான் தோற்கடிக்கப்பட்டுருவேன். And I will send to hell. நான் நரகத்துக்கு போயிருவேன். And I'm not gonna do it. நான் அதனால மிக நிச்சயமா நான் அந்த விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்த மட்டும் தான் நான் பண்ண போறேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. So this is why I have been bold. அப்போ இந்த மாதிரி நடந்த விஷயங்கள், இதுக்கப்புறமேட்டு வந்த குரான் வசனங்கள் என்ன, அல்லாஹ் அது மூலமா என்ன பலப்படுத்தினாங்க, என்ன தைரியப்படுத்தினாங்க.
அண்ட் இட் ரியலி ஹாஸ் நத்திங் டு டூ வித் ஹம்பிள்னஸ் ஒரு மாடஸ்டி. அதான் நான் சொன்ன மாதிரி இதுல வந்து நான் வந்து பெருமை கொள்றதுக்கோ இல்ல நான் மொடஸ்டியா இருக்கிறதுக்கோ எந்த விதமான இதுவுமே இல்ல, அல்ல ஏற்படுத்துற விஷயம் தான். If you understand a few basic things in the Quran, one thing is the messenger is no big deal. ஆனா நிதர்சனத்துல உண்மையாலுமே நம்ம குரான கவர் டு கவர் இல்ல குரான் நம்ம முழுமையாமே ஒரு வசனத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்க விஷயம் ஒண்ணுமே இல்ல. அதுல ஒண்ணு வந்துட்டு தூதர்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல, அவங்க சாதாரண மனுஷங்க தான். இத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இவர் நான் தூதர்னு சொல்லும் போது நான் பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா மக்கள் அப்படி நினைக்கிறது இல்ல. தூதரை வந்து அல்லாஹ்க்கு நிகரா வச்சிருக்கனாலதான் தூதர்னு சொல்றதுக்கு இவ்வளவு ஒரு அச்சப்பட வேண்டியதா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. பட் இட் இஸ் a big deal only if we idolize the messenger. எப்போ பெரிய விஷயம் எப்படின்னா தூதரை வந்துட்டு நம்ம அல்லாஹ்க்கு நிகரா சொல்லும் போது அதுதான் மிகப்பெரிய விஷயம், அதுதான் தவறு. we build a picture in our mind. இத மாதிரி நம்மளோட மைண்ட்ல நம்ம ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கோம், அதாவது அல்லாஹ்க்கு நிகரா நபிமார்களை வச்சுக்கிறது. and this is a typical response with all the believers. The people who are averse from the beginning, they just continue to be averse or the most little worse. இந்த மாதிரி நான் சொல்லும் போது நிறைய பிலீவர்ஸ் என்னோட பொண்ணுல இருந்து எல்லாருமே பாசிட்டிவா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வெறுப்புக்கு உண்டானவங்க அவங்க தொடர்ந்து வெறுப்பாவே தான் இருந்தாங்க. had a little bit of reverence in them, as if in the background they say, what if he is, I get these telephone calls on the machine and in the past they used to call me the bad names. அப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா முன்னாடி இந்த மாதிரி நான் அல்லா மட்டும் சொல்லும் போது எனக்கு நிறைய போன் கால்ஸ் வரும், என்ன தவறா அழைப்பாங்க. பட் நவ் தே சே தே ஆர் கைண்ட் ஆஃப் த ரீட் குரான். ஆனா இதற்கு அப்புறமேட்டு அவங்க அப்படி இருந்தாலுமே ஒரு மனுஷங்க நம்ம அசியூம் பண்ற மாதிரி தொடர்ந்து இருக்கிறது இல்லை, அதுதான் அவங்க சொல்றாங்க. தே ஜஸ்ட் கண்டினியூ பி அவர்ஸ் ஆர் மேபி லிட்டில் வர்ஸ். அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வெறுப்பா இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே இருந்துட மாட்டாங்க. ஒரு கட்டத்துல அவங்க மாறி இந்த விஷயத்த நான் சொல்லும் போது நான் அல்லாவோட செய்ய சொல்ல வந்திருக்கேன், அல்லாஹ் மட்டும்தான் சொல்லும் போது அவங்களோட மனநிலைமை மாறிச்சு. அல்லா கட்டத்தால அவங்க குரானை படிக்க ஆரம்பிச்சுட்டு என்ன சொன்னாங்க. ஏன்னா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து தவறா அழைச்சாங்களோ அவங்களே வந்து மாறி குரானை படிச்சதுக்கு அப்புறமேட்டு குரான் மட்டும் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்கிட்ட பேசினாங்க நல்ல விதமா. and they read the words that God that says fear God and then they add from them. அவங்க அந்த அல்லாவின் மீது அச்சம் கொண்டது ஒரு பிரதிபலனா இந்த விஷயத்த நான் பாக்குறேன், அதோட ரிஃப்ளெக்ஷனா நான் பாக்குறேன். கம் பேக் டு இஸ்லாம் திஸ் கைண்ட் ஆஃப் திங், பட் யூ கேன் சென்ஸ் த கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ரிவரன்ஸ் இன் பேக் ஆஃப் தேர் மைண்ட். அவங்க இஸ்லாத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்ணியத்தையும் ஒரு மரியாதையும் அவங்க பேசும்போது நான் பார்த்தேன். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் தட் ஹேப்பன்ஸ் வித் அப்போனன்ட்ஸ். இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம நினைச்ச மாதிரி எப்போ இருக்கிறது இல்ல. குரான் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அப்புறமேட்டு நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் நம்ம எதிரிகளா இருந்தவங்க கூட அவங்களுக்கு மாற்றுறது அல்ல ஏற்படுத்துறாங்க. அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ரெவரன்ஸ் ஃபார் ரசூல்லா. ஆனா ஒரு சில பேர் வந்து அந்த தொடர்ந்து ஒரு நிமிஷம் திஸ் வேர்ட் தே மேட் இட் சோ பிக். அப்ப என்ன சொல்றாங்க, அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ரெவரன்ஸ் ஆஃப் ரசூல்லா. ஒரு பக்கத்துல வந்து இன்னும் ஒரு மக்கள் வந்து அந்த ரசூலா, அதாவது ரசூலானா அரபிக்ல வந்து ரசூல்லா, இங்கிலீஷ்ல வந்து மெசஞ்சர் ஆஃப் காட், கடவுளின் தூதர். ஒரு பக்கத்துல இந்த மாதிரி மனிதர்களும் இருக்காங்க, தூதருக்கு ரொம்ப அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா மரியாதை கொடுக்குற மக்களும் இருக்கிறாங்க. திஸ் வேர்ட் தே மேட், நிச்சயமா சொல்றாங்க தூதருக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆனா அல்லாஹ்க்கு ஈக்குவலா இல்ல. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டிஸ் எப்பவும் அல்லாஹ் தான். திஸ் வேர்ட் தே மேட் இட் சோ பிக். அவங்க இந்த ரசூல்லான்ற ஒரு வேர்டை வந்து ரொம்ப பெருசா அல்லாஹ்க்கு ஈக்குவலா வச்சிருக்காங்க. அண்ட் புட் இட் நெக்ஸ்ட் டு காட், கடவுளுக்கு நிகரா கடவுளுக்கு அடுத்தா வச்சுக்கிறாங்க. And this is why it's a big deal for them. அதனாலதான் அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப கடினமாவும் இருக்கு. தூதர்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கடினமா இருக்கு. பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த குரான் we will find out it's not a big deal. ஆனா உண்மையாலுமே நம்ம குரானை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம புரிஞ்சுப்போம் தூதர் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷர் தான், அவங்களும் தப்பு செய்யறாங்க, அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறாங்க, திருந்துறாங்க. அவங்களுமே நம்மள மாதிரி சொந்த கழுத்து கிழிக்க போராடுறாங்க. பிகாஸ் த குரான் டீச்சர்ஸ் us that a messenger is not necessarily better than anyone. ஏன்னா குரான்ல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தூதர்கள் வந்து உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தான், உங்களை விட சிறப்பானவங்களும் கிடையாது, அவங்களும் உங்களை மாதிரியே தான், எந்த விதத்திலுமே சிறப்பானவங்க கிடையாது.
In the world of new generation or anyone around him, we have this lesson in Surah 18. இந்த வசனம் நான் சும்மா சொல்லல, இதற்கு வந்து அல்லாஹ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அத்தாட்சியும் ஒரு எடுத்துக்காட்ட வச்சிருக்காங்க. சூரா 18 நம்ம எல்லாருக்கும் தெரியும். where Moses, one of the biggest messenger of God, அல்லாஹ் சொல்றாங்க குரான்ல, மூசா நபிய எனக்காகவே நான் படைச்சேன், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற செய்திய மக்கள்கிட்ட சேர்ப்பிக்கிறதுக்காகவே ஒரு மிஷனோட ஒரு நோக்கத்தோட அல்லாஹ் அவங்கள படைச்சேன்னு சொல்றாங்க. அவ்வளவு கண்ணியத்துக்குரிய மோசஸ் வந்து அந்த வசனத்தை சொல்றாங்க அல்லாஹ். அப்படிப்பட்ட மோசஸ பிக்கஸ்ட் மெசஞ்சர் ஆஃப் காட் met someone who is described as one of the God servant. அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் வந்து மோசஸ இன்னொரு அல்லாஹ்வுடைய அடியனிடம் வந்துட்டு அவர் வந்து பாடம் கத்துக்கிறதுக்காக அனுப்புறாரு. God says, and this one of the God servant began teaching. அதுக்கப்புறமேட்டா அவரு அல்லாஹ்வோட அந்த அடியன் வந்து மோசஸ்க்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. மோசஸ் a few lessons and Moses turned out to be lousy student. ஆனா அந்த இடத்துல அந்த வச்ச டெஸ்ட்ல எல்லாமே மோசஸ் ரொம்ப சிறந்தவரா அங்க பெர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப ஆக்ரோஷம் படுறாரு, ரொம்ப அவசரப்படுறாரு. And so this is the teaching that a messenger, the biggest ones, are not better than anyone around them. இதுல இருந்து கிளியரா புரியுது, மெசேஞ்சர்ஸ் நம்மள மாதிரியே சாதாரண மனுஷங்களை மாதிரியே கோவப்படுறவங்க தான், தப்பு பண்றவங்க தான், அவங்க அவசரப்படுறாங்க, அவங்களும் தவறு பண்றாங்க, அவங்களும் நம்மள மாதிரியே தான், மனிதர்கள் மாதிரியே தான் இந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான் அல்லாஹ் இதை சொல்றாங்க. நாட் எனி, ஐ மீன் நாட் நெசசரிலி பெட்டர் தென் பீப்புள் அரௌண்ட் தெம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை சுத்தி இருக்க மாதிரியே அவரும் ஒரு சாதாரண மனிதர்னா இது குரான் நம்ம கற்பிக்குது. Say, I am a human being like you and this is told to Prophet Muhammad. முகம்மதுக்கே இது குரான்ல சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்களை போல ஒரு மனிதர் தான். For example, the Quran teaches the criterion for closeness to the God is righteous. ரொம்ப முக்கியமான விஷயம் குரான்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. அல்லாஹ்விடம் ரொம்ப நெருங்கி போகணும்னா அதற்கு முக்கியமான ஒரு ஆடை வந்துட்டு ரைச்சியஸ், நன்னறிங்கிற ஆடை தான். நாட் அ மெசேஞ்சர், தூதர் கிடையாது. தூதரா இருந்தா மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட நெருங்கி போக முடியும். ஆர் பீங் த மோஸ்ட் நாலேஜபிள், யாருக்கிட்ட அறிவு அதிகமா இருக்கோ, ஆர் த ரிச்சஸ்ட், யார்கிட்ட பணம் அதிகமா இருக்கோ, ஆர் த டாலஸ்ட், யார் வந்து நெட்டையா இருக்காங்களோ, இதெல்லாம் எந்த குவாலிபிகேஷனுமே கிடையாது. மெயினா நபியா இருந்தா தூதரா இருந்தா அல்லாஹ் கிட்ட நெருங்கிட முடியாது. முக்கியமான நெருங்க வேண்டிய ஒரே ஆடை வந்து நன்னறிங்கிற ஆடை. அது மட்டும்தான் உங்களை அல்லாஹ் கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகும், சிறப்பான ஒரு அந்தஸ்துக்கும் உயர்த்தும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் எனி ஒன் கேன் பி மோர் ரைச்சியஸ் தென் எ மெசேஞ்சர் ஆர் எனிபடி எல்ஸ். அதனால மிக நிச்சயமா யாரோ ஒரு மனிதர் வந்து சப்மிட்டர், அல்லாஹ் மட்டும் சப்மிட் பண்ணவங்க, அவங்க நபிமார்களை விட மிக நேரிய வழியில், மிக நன்னறியான வழியில் இருக்க வாய்ப்புண்டு, அவங்க சிறப்பாக இருக்க வாய்ப்புண்டுங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். Else there is also a verse in Surah 39 that says that being a messenger of God does not even guarantee heaven. அது மட்டும் இல்லாம இன்னொரு கிளியரான எடுத்துக்காட்டா சூரா 39 வசனம் இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கடவுளோட தூதரா இருக்கறனால மட்டும் அவங்களுக்கு சொர்க்கம் நியமிச்சு வச்சிட இல்ல, அதுவும் கிளியரா சொல்றாங்க. இட் இஸ் நாட் கேரண்டி, அவங்களுக்கு வந்து எதுவும் கேரண்டி கிடையாது. ஐ எம் கோட்டிங் த குரான் நவ். இது நான் சொல்றது வந்து நானாவே சொல்லல, குரான்ல இது இருக்கு. இட் சேஸ் இட் பீன் ரிவீல்ட் டு யூ அண்ட் தோஸ் பிஃபோர் டு யூ that you ever fall in idol worship, all your works will be nullified. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இதுல குரான்ல கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க, உங்களுக்கும் உங்களுக்கு முன்னிருந்த அந்த மக்களுக்கும் நீங்க யாராச்சும் இணை வழிபாடுல விழுந்துட்டீங்க, ஐடல் வர்ஷிப்ல விழுந்துட்டீங்கன்னா உங்களோட மத்த எல்லா நன்னறியான காரியம் நல்லிஃபை ஆயிடும், ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அண்ட் யூ வில் பி லூசர், நீங்க வந்துட்டு லூஸ் பண்ணிடுவீங்க, நீங்க வந்து தோற்கடிக்கப்பட்டவங்களா ஆயிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த விதமான எக்ஸம்ஷன்ஸ்க்கோ இல்ல தூதர்கள் மட்டும் இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸப்ஷன்ஸோ எந்த மாதிரி இதுவும் குறிப்பிடல. எந்த மனிதரா இருந்தாலும், நீங்களோ சரி உங்களுக்கு முன்னிருந்த மனிதர்களோ சரி, யாரா இருந்தாலும் ஐடல் வர்ஷிப் பண்ணாங்கன்னா அவங்க தோற்கடிக்கப்படுவாங்க, அவங்க நன்னறியான காரியங்கள் வந்து புறக்கணிக்கப்படும். So if the people understand this, they won't make a big deal. மிக நிச்சயமா நான் உண்மையாலுமே நம்ம சுத்தி இருக்க மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நான் தூதர்னு சொல்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் மேல அதை ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். Being a messenger of God. I called Atif and I told him about this and he logically started to discuss with the wisdom of making an announcement like this. அப்போ நான் வந்து இந்த மாதிரி சொல்றதுக்கு அதுக்கப்புறமேட்டு அத்தீஃப் கால் பண்ணேன், அவர்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். அப்ப அவர் என் கூட வந்துட்டு அறிவுபூர்வமா இதை பத்தின ஒரு டிஸ்கஷன், ரெண்டு பேருக்கு உரையாடல் நடந்துச்சு.
And why it is necessary, I find myself him and I talking as if as I sat down and decided to make an announcement, then it dawned on me I understood something, it's not really my decision. அப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் வந்து இது நெசசரி, ஏன் இது முக்கியமா இப்ப இந்த இந்த காலகட்டத்துல நான் ஏன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஏராளமான ஒரு அறிவுபூர்வமான ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு உரையாடல் நடக்குது அத்தீஃப்க்கும் ரஷாதுக்கும். And I find himself and I talking as if I sat down and decided to make an announcement. நான் அவர்கிட்ட பேசும்போது நான் வந்து நான் அந்த மைண்ட் செட்ல இல்ல. ஆனா அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன இது பண்றேன்னா, நான் ஏதோ வந்து நாளைக்கு கன்ஃபார்ம் நான் பண்ண போறேன், நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன், இதெல்லாம் வந்துட்டு ரஷாத் அவரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை ஷேர் பண்றாங்க. ஸோ வந்துட்டு நான் வந்து உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் ஏதோ நான் கன்ஃபார்ம் நான் பண்ண போறேன்ற மாதிரி நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது, இதுல நடக்கிற எந்த விஷயமுமே நான் முடிவு பண்ணல. இட்ஸ் நாட் ரியலி மை டிசிஷன், இட் வாஸ் நாட் மை டிசிஷன் அட் ஆல். இதுல ஒரு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் கூட என்னோட டிசிஷன் நானா எடுத்த விஷயமே கிடையாது. காட் வாண்ட்ஸ் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் டு பி மேட். அல்லாஹ் தீர்மானிக்கிறாங்க, அல்லாஹ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நடக்கணும், அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறாங்க. ஃபார் ரீசன் தட் ஒன்லி காட் நோஸ். இதற்கான காரணம் வந்து மிக நிச்சயமா அந்த ரட்சகர் அல்லாஹ்க்கு மட்டுமே தெரிஞ்சது. And we can speculate on first verse in Surah 67. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, முதல் வசனம் சூரா 67ல God created death and life to test us. அதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்வையும் மரணத்தையும் உங்களை சோதிக்கிறதுக்காகவே நான் படைச்சிருக்கேன். டு டெஸ்ட் த பீப்புள், மனிதர்களை சோதிக்கிறதுக்காகவே நான் படைச்சிருக்கேன். பிகாஸ் பிஃபோர் தட் தேர் வாஸ் நோ டெத். ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம அங்க அந்த மேலான உலகத்துல இந்த உலகம் படைப்பதற்கு முன்னாடி நம்ம வாழும்போது மரணம் என்ற ஒரு கான்செப்டே கிடையாது. பிஃபோர் த ஹியூமன் ரேஸ், இந்த மனித இனம் படைக்கிறதுக்கு முன்னாடி மரணம் என்ற விஷயமே கிடையாது. திஸ் இஸ் வை காட் சீட் இக்கிடட். அதனாலதான் அல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் வந்ததுக்கு அப்புறமேட்டா மக்களை சோதிக்கிறதுக்காகவே வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்காங்கன்னு. The whole purpose is a test. இது மொத்த பர்பஸ், இந்த உலகத்தை வாழ்ற ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா, ஒரே ஒரு பர்பஸ் என்னன்னா டெஸ்ட், ஒரு சோதனை மட்டும்தான். And it turns out, I mean, we know that the road to God is full of traps on the side. நான் இதுல மிக நிச்சயமா புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அல்லாஹ்விடம் செல்லும் அந்த பாதை வந்து சைட்ல ஏகப்பட்ட குழியும் குள்ளமா டிராப்ஸ், சாத்தானால வைக்கப்பட்ட நிறைய டிராப்ஸ் இருக்கு, வசீகரமான டிராப்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் பீப்புள் டு ஃபாலோ ஆஃப். அவங்க ஒரு சில மனிதர்கள் உண்மையுமே வந்து அல்லாஹ் மட்டும் இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்கா அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அந்த டிராப்ஸ்ல வந்து மாட்டிக்கிறாங்க, அவங்க டிராப் அவுட் ஆயிடுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஃபஜர் 7 மணிக்கு இருக்கு, 6 மணிக்கு இருக்கு, ஒவ்வொரு டைம் மாறும்போது 4 மணிக்கு வைக்கும்போது அவங்களால தொலை முடியல, அவங்க சாக்கு போக்கு சொல்றாங்க. அப்போ அந்த மனிதர்கள் வந்துட்டு அந்த டிராப், அந்த குழிக்குள்ள மாட்டிக்கிறாங்க. மிக நிச்சயமா அல்லாஹ் மட்டும் சொல்றவங்க 3 மணி இல்ல 2 மணி இல்ல 1 மணி ஆனாலுமே அல்லாஹ் வச்சு கட்டளையை ஃபாலோ பண்றவங்க தான் உண்மையாலுமே அந்த மேலான சொர்க்கத்துக்கு அல்லாஹ் எடுக்கிறேன்னு சொல்றாங்க. And when you hear somebody say I am a messenger of God, some people drop out. இப்போ உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு மனிதர் வந்து உண்மையில தூதரா இருக்காரு, அவர் தூதர்னு சொல்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறமேட்டு மக்கள் அதை வந்து பரிசளிக்காம, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு யோசிக்காம, அவரோட செய்தியை நம்ம வந்து கேட்காமலே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பை டிஃபால்ட்டாவே அவங்களுக்கு முன்னாடி வந்து விஷயத்த நம்புறாங்க. பரிசீலனிக்க பண்ணாம அல்லாஹ் கொடுத்த அறிவை அவங்க யூஸ் பண்ணாமையே ஆல்ரெடி சொன்ன விஷயத்த பிளைண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு விட்டுறதுனால அவங்க டிராப் அவுட் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஷிஃப்டிங் ப்ராசஸ். அதாவது 100 மக்கள் இருக்காங்கன்னா ரஷாத் சொல்ற மாதிரி மேலான சொர்க்கத்துக்கு வந்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அல்லாஹ்வோட சர்வன்ட்ஸ்ல யாரு மிக சிறந்தவங்களோ அவங்களதான் எடுக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு டெஸ்ட் தான், ஒரு சோதனை தான். அதுல நடக்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களோட நம்பிக்கைத்தன்மைக்கு ஏத்த மாதிரி, அவங்களோட அல்லாஹ் மீது உள்ள பற்றுக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை தொடர்ச்சியா முயற்சி பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. முடியாதவங்க டிராப் அவுட் ஆயிடுறாங்க. There are so many traps along the road. இந்த மாதிரி இப்ப உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஏராளமான வழியில அல்லாஹ் மட்டும் சொல்ற வழியில ஏகப்பட்ட குழிகள் இருக்கு, ஏகப்பட்ட டிராப்ஸ் இருக்கு. And the matter is decided really from the very beginning. A person who has doubts, he is not a sincere believer. ஆனா இது முன்னாடியே நம்ம கிளாரிஃபை பண்ண ஒரு விஷயம் தான், எந்த மனித சந்தேகத்தை தாங்கி இருக்காங்களோ அவங்க சின்சியரான பிலீவர் கிடையாது. will fall off at one of these stars. மிக நிச்சயமாக நீங்க சந்தேகத்தோட கடைசி வரை இருந்தீங்கன்னா
இந்த மாதிரி வர ஏகப்பட்ட குழியில பள்ளத்துல டிராப்ஸ்ல நீங்க ஏதோ டைம் கண்டிப்பா விழுந்துருவீங்க. The firm believer will keep going on no matter what happens. உண்மையா ஸ்ட்ராங்கா இருக்க நம்பிக்கையாளர் வந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, will keep on going. அவங்க போய்கிட்டே இருப்பாங்க என்ன நடந்தாலும் சரி. பிகாஸ் வாட் ஆர் வி சேயிங் இஸ் வர்ஷிப் காட் only. ஏன்னா அவங்க மிக நிச்சயமா சொல்றாங்க அல்லாஹ் மட்டும் தான் வழிபடுவாங்கன்னு. சில நேரம் கம்மியா இருக்கு, நான் முடிச்சுக்கிறேன். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.